அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமது பஞ்சாங்கப்படி 60 வருடங்கள் உள்ளது. அந்த 60 வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வருடத்திற்கென்று ஒரு வெண்பாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2024 2025 வருட தமிழ் வருடத்திற்கு பெயர்தான் குரோதி ஆண்டு ஆகும். தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதமாகும். எனவே சித்திரை மாதத்தின் பிறப்பை தான் நாம் தமிழ் மக்கள்கள் தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடுகிறார்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. இந்த தமிழ் வருடத்தின் வருகின்ற பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமை அன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இரவு 8:10 மணிக்கு மங்களகரமான குரோதி ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டில் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு செல்லும் குரு அங்கு ஓராண்டு காலம் இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறும். மக்கள்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள். இந்த குரோதி தமிழ் வருடத்தில் நெருப்பு ராசியிலும் நெருப்பு கிரகன் சூரியனும் உச்சம் பெற்று இருக்கார். எனவே வெயில் அதிகமாக இருக்கும். நீர் ராசியான மீனத்தில் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்குமுடன் பெரும்போக்கு கிரகம் ராகு. எனவே மழை கடினமாக பொழியும். மேலும் நீசபங்க ராஜயோகம் பெற்ற புதனும் இருப்பதால் பெருங்காற்றும் மழையும் சேர்ந்திருக்கும். காற்று ராசியான கும்பத்தில் காற்று கிரகம் சனியும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் உள்ளனர். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். மிதுனம் என்னும் காற்று ராசியில் நீர்க்கிரகம் சந்திரனும் உள்ளார். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைவாகத்தான் இருக்கும். இதிலிருந்து இந்த வருடம் மழை பெய்தால் அது சாதாரண மழையாக இருக்காது. புயல் போன்று பெருமழையாகத்தான் இருக்கும். வெயில் என்றாலும் மிகுந்த வெப்பமாகவும் அதிக வெயிலாகவும் தான் இருக்கும். சித்திரை 1 முதல் 9 வரை, ஏப்ரல் 14, 22 வரை சனியும் செவ்வாயும் இணைய உள்ளனர். அப்போது நில அதிர்வு ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். திட்டம் போட்டு செயலாற்றி வெற்றி காணும் திறமை கொண்டவர்கள்தான் நீங்கள். பிறரை உபசரிப்பதிலும் வல்லவர்கள்தான் நீங்கள். உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றிதான் கிடைக்கப் போகின்றது. ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குருவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை அவர் பார்க்க போகின்றார். அது உங்களுக்கு யோகம்தான். குருவோடு உச்சம் பெற்ற சூரியன் இணைந்திருப்பது மிகுந்த யோகத்தை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. சகாயஸ்தானத்தில் சனியோடு செவ்வாயும் இருக்கின்றார். சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதனும் ராகுவும் இணைந்திருக்கின்றார்கள். தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். 6இல் குரு வந்தால் ஊரில் பகை என்பது பழமொழி. பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை தரம் அமைந்தாலும் வெற்றியாளராக தான் நீங்கள் இருப்பீர்கள். குருவின் பார்வை உங்களுக்கு நன்மைகளை தான் தரும். 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ரிஷபராசியிலேயே குரு வக்கரம் பெறுகின்றார். அதேபோல் 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியில் சனி வக்கரம் பெறுகின்றார். இதற்கு இடையில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை உண்டு. சனியும் செவ்வாயும் பார்வையும் ஏற்படுகின்றது. இது அவ்வளவு நல்லதல்லதான். இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். எல்லாவற்றிலும் குறுக்கீடுகளும் வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் பழிக்கு நீங்க ஆளாகவும் நேரிடும். இந்த ஆண்டு முழுவதும் ராகு கேதுக்களின் மாற்றம் எதுவும் இருக்காது. மாபெரும் கிரகமாக விளங்கும் சனி பெயர்ச்சியும் இந்த ஆண்டு இல்லை. ஆனால் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்ற காலத்தில் வக்கரமும் அடைகின்றார். அது மட்டுமின்றி இடையில் சில நாட்கள் மிதுனத்திற்கு செல்லும் செவ்வாய் பிறகு மீண்டும் கடகத்திற்கே வருவார். இந்த மாற்றங்களின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு முழுவதும் பலன் உங்களுக்கு அமையும். உங்களுடைய சுயஜாதகத்தில் கிரகநிலை சாதகமாக இருந்தால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். தசாபுத்திக்கு உங்களின் பலம் இழந்திருந்தால் தடைகளும் தாமதங்களும் வந்து சேரும். ராகு கேது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால்
ஆண்டின் தொடக்கம் முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கும் ராகு அர்த்தாஷ்டம ராகுவாக சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். இடம்பூமி வாங்குவதாலோ விற்பதாலோ பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். தொல்லைகள் தந்த எதிரிகள் மறைமுகமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் வேலைப்பளுவுகள் அதிகமாக இருக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தாலும் டக்கென்று உங்களுக்கு கிடைக்காது. இருப்பினும் வேலை கிடைத்தாலும் தாமதம்தான் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சியிலும் தடைகள் தான் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் செய்யலாமா என்று கூட யோசிப்பீர்கள். உங்களுடைய பார்ட்னர்களை அனுசரித்து நடந்து கொள்வதுதான் மிகவும் நல்லது. பணிபுரியும் இடத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படுகின்றது. அதிகார பதவியில் உள்ளவர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். வீண் பழிகளும் செய்யாத குற்றத்திற்கும் நீங்கள் ஆளாக நிலையும் ஏற்படும். குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால் 15-10-2024 முதல் 11-2-2025 வரை ரிஷபராசியில் குரு வக்ரம் பெறுகின்றார். இந்த காலத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் கூடும். குடும்பத்தில் உள்ளவருடன் மனக்கசப்பு ஏற்படும். எதையும் உறுதியாக செய்ய முடியாது. பொருளாதாரம் சரிவு நிலைக்கு வந்து மீண்டும் சகஜ நிலைக்கு மாறும் வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கு. பிறருக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுக்க வேண்டாம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1-5-2024 அன்று குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகின்றார். அங்கிருந்து கொண்டு அவர் 2, 10, 12 ஆகிய 3 இடங்களில் பார்ப்பார். அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைந்து அதன் பார்வை பலன் உங்களுக்கு நல்ல பலன்களாக கிடைக்கும். உங்கள் ராசிநாதனாகவும் சுகாதிபதியாகவும் விளங்கும் குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்ப்புகள் அதிகரிக்கும். எதையும் திருப்திகரமாக செய்ய முடியாது. தொழில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். பெற்றோர்கள் வழியில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் ஓரளவு நன்மை கிடைக்கும். அதே சமயம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க சூழ்நிலையும் உருவாகும். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்த்தால் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே 6ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்க போவதால் தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும். தனவரவில் பற்றாக்குறை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. பிள்ளைகளால் விரயமும் உண்டு. வேலையில் ஏற்பட்ட இடமாற்றம் திருப்தி தருவதாக அமையாது. உறவினர் வழியில் பகை பாராட்டாமல் இருக்க வேண்டும். குருவின் வக்கரங்காலங்களில் ஓரளவு நல்ல பலன்களும் நடைபெறும். அதே நேரத்தில் உத்தியோகத்திலும் உயர்வு கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால் ஆண்டின் தொடக்கத்தில் சகாயஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் சொந்த வீடான கும்பராசியில் சஞ்சரிப்பது உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். உங்களுக்கு நடந்து வந்த 7.5 சனி விலகிவிட்டது. இனி எல்லா வழியிலும் நன்மைதான் கிடைக்கப் போகின்றது. 19-6-2024 முதல் 4-11-2024 வரை கும்பராசியில் சனி வக்கரம் பெறுகின்றார். இது அவ்வளவு நல்லதல்லதான். இருந்தாலும் முயற்சிகள் முட்டுக்கட்டைகள் ஏற்படும். வளர்ச்சியில் தளர்ச்சி வந்து சோர்வும் ஏற்படும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாது. பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டில் பரிகாரம் என்னவென்று பார்த்தால் ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் கிடைக்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவதுதான் நல்லது. சிறப்பு வழிபாடாக தஞ்சை மாவட்டம் தென்குடி திட்டையில் உள்ள ராஜகுருவை வழிபட்டால் அனைத்தும் நல்லதாக நடக்கும்.